ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு பிடிச்ச 2 விதமான கொழுக்கட்டையை கடையில் விற்கிற இடியாப்ப மாவை யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அதே சமயம் நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இடியாப்ப மாவில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யணுன்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே போல் வீட்டில் ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவில் எப்படி கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்ற ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிப்பு பிடி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் கார பிடி கொழுக்கட்டை, இது ரெண்டுமே எந்த அளவுக்கு சாஃப்டாக கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் இருக்குன்றதை நீங்கள் வீடியோவை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவையும் கறிவேப்பிலையும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் அரிசி மாவை மெஷர் பண்ணிக்க போகிறோமோ அந்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து இந்த தண்ணியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடாகி நல்லா சலசலன்னு கொதிச்சு வரணும். அது வரைக்கும் அப்படியே தண்ணியை சூடாக விட்டுடலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த தண்ணி கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து கார கொழுக்கட்டை செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் துருவலை சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவை இந்த தண்ணி கூட கொஞ்சமாக சேர்த்து நல்லா தண்ணி கூட கலந்து விட்டுக்கோங்க. கடையில் வாங்கின இடியாப்ப மாவுன்றதால இதை வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ரெடி பண்ண இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மாவு தண்ணி கூட சேர்த்து கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க. சூடான தண்ணியில் மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது தண்ணி அதிகமாக இருக்கிற போல் இருக்கும். ஆனால் நம்ம மாவு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணியோட அளவு நம்ம எடுத்துக்கிட்ட மாவுக்கு கரெக்டாகவே இருக்கும். தண்ணியில் மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், மாவு இப்போவே பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவுடைய சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். கார பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவுடைய சூடு ஆறுற டைமில் நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்புடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் வீட்லேயே கொழுக்கட்டை மாவை எப்படி செய்யணுன்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை, கார பிடி கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, இது எல்லாமே பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்புடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்து இதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். எள்ளை வறுக்கும் போதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எள்ளை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க. எள்ளு வரப்பட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எள்ளு படபடன்னு பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லத்தை சேர்த்துட்டு வெல்லத்தை கரைக்கிறதுக்காக 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம்.
காரப்பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்போம். ஆனால் இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணியே போதும். ஏன்னா இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம்ல, அதுலேருந்துமே தண்ணி வந்துட்டு நிறையா வரும். அதனால 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்குங்க. வெல்லம் கரைஞ்சி பாகுபதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வெல்லம் வந்துட்டு தண்ணியில் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவெல்லாம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காவை வறுத்து விட்டுக்கோங்க, இல்லைனா தேங்காய் வந்து கரிஞ்சு போயிடும். தேங்காய் துருவெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நெய்யிலே வறுத்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல வெள்ளை தண்ணி, அந்த வெள்ளை தண்ணியை இந்த தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 4 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு பிஞ்சலுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது, லைட்டாக ஒரு பிஞ்சலுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும், அதனால தான் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் இந்த தண்ணியை சூடாக விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகி இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவை இந்த தண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடையில் வாங்கின இடியாப்ப மாவை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டைகள் செய்கிறோம். அதனால இந்த மாவை வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் இடியாப்ப மாவில் பூரண கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமலும் எப்படி செய்யலான்ற ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்ப மாவை வெள்ளை தண்ணி கூட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவுடைய சூடை அப்படியே ஆற விட்டுடலாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம கார கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாவுடைய சூடு நல்லா ஆறியிருக்கு. இந்த மாவு வந்துட்டு கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அங்கங்கே மாவு கட்டி கட்டியாக இல்லாமல் சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைவோம் அந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். கொழுக்கட்டை மாவை வேக வைக்கிறதுக்கு நான் சொன்ன அளவுக்கே தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை மாவு நல்லா ஈரப்பதமாக பிசைகிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்போஸ் மாவு பிசையும் போது ட்ரையாக இருக்கிற போல் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்சமாக சுட தண்ணியை தெளித்து விட்டு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற போல் பிசைஞ்சிக்கோங்க. கொழுக்கட்டை மாவில் கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்பில் மாவை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாவில் கூட நமக்கு பிடிச்சமான எந்த ஷேப்பில் வேணாலும் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உருண்டை ஷேப்பில் நம்ம மாவை ஒட்டிக்கணும் அப்படின்னா லட்டு ஷேப்லேயும் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அடுத்து நான் வந்துட்டு பூண்டு ஷேப்பில் இருக்கிற கொழுக்கட்டை மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை மோல்டு இருக்கோ அந்த மோல்டை எடுத்துகிட்டு கொழுக்கட்டை மோல்டுக்குள்ளே நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவை இந்த மோல்டுக்குள்ளே வச்சுட்டு உள்ளே நல்லா வந்துட்டு மாவு வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோல்டுக்குள்ளே மாவு வச்சு நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பூண்டு ஷேப்லேயும் கொழுக்கட்டை ரெடி. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலுமே நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் இட்லி பிளேட் வச்சுட்டு அடுத்து இந்த இட்லி பிளேட் மேலே ஈரமான காட்டன் கிளாத் போட்டுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை இந்த இட்லி பிளேட் மேலே வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொழுக்கட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். கார கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேயும் நம்ம கொழுக்கட்டை ஷேப்புக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் எள்ளு இது ரெண்டுத்தையுமே இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவு கூட பாசிப்பருப்பு எள்ளு இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் மாவு வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இனிப்பு பிடி கொழுக்கட்டை மாவை பிசையும் போது மாவு வந்து ரொம்பவே அதிகமாக வந்துட்டு கையில் பிசு பிசுன்னு ஓட்டும். ஏன்னா இதில் வெல்லம் சேர்த்துருக்கோன்றதால அதனால் மாவு கூட நெய் அப்படிலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு கொஞ்சம் கையில் ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும் நம்ம பிசைகிறதுக்கு.
மாவு கூட நம்ம சேர்த்துக்கிட்ட பாசிப்பருப்பு, எள்ளு இது ரெண்டுமே மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி மாவையும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டை மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து உருண்டை ஷேப்பில் பிடிச்சிட்டு லைட்டாக நம்ம அந்த மாதிரி கையில் வச்சு அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா புடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு மாவு வந்துடும். அவ்வளோதாங்க. மீதமாக இருக்கிற எல்லா மாவுலையுமே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து கார கொழுக்கட்டையை வேக விட்டுருந்தோம்ல, அது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டைகள் நல்லா வெந்து வந்திருக்கும். கொழுக்கட்டை வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி கொழுக்கட்டைக்குள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா குச்சியில் மாவு ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா கொழுக்கட்டை வெந்திருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு செம்ம சாஃப்டான கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு பிடி கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இட்லி பிளேட் வச்சுட்டு அது மேலே ஈரமான காட்டன் கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை இட்லி பிளேட் மேலே வச்சுடுங்க. ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை இட்லி பிளேட் மேலே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். கார கொழுக்கட்டையை 10 நிமிஷம் வேக விட்டாலே போதும். ஆனால் இனிப்பு கொழுக்கட்டை ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கொழுக்கட்டையை வேக விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கம்ம வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடியாகி இருக்கும். கொழுக்கட்டையோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த 2 கொழுக்கட்டையுமே கொஞ்சம் கூட ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த 2 விதமான கொழுக்கட்டைகளையும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.